வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாக்டர் ஜான்சனை பற்றி பார்க்கலாம் வாங்க. சாமுவேல் ஜான்சன் 1709 பிறந்தார். 1784 அவர் மறைஞ்சிட்டார். சாமுவேல் ஜான்சனை த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த 18th செஞ்சுரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட படைப்புகள் இருக்குது. ஜேம்ஸ் பாஸ்வெல் அவருடைய வரலாறை லைஃப் ஆஃப் ஜான்சன்ற பேரில் 1791 எழுதியிருக்காரு. இந்த பயோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையாகவும் ஜான்சனோட நம்ம நெருக்கமாகவே இருக்கக்கூடிய உணர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு. இதில் ஜான்சன் ஒரு மனிதனாக, ஒரு எழுத்தாளராக, அவரோட புத்திசாலித்தனம், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பழக்கம், அவருடைய புத்தி கூர்மை, அவருக்கு தெரிஞ்ச அதாவது அவ்வளோ படிச்சிருக்காரு. அது அவருடைய எழுத்துக்கள் மூலமாக, அவரோட பேச்சு மூலமாக, அவர் தினமும் மற்றவங்க கையில் பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு பிடிக்காததை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் அவரோட ஞாபக சக்தி, அப்புறம் நல்ல மனசு, இதெல்லாமே அந்த புஸ்தகத்தில் நாமே அவர் கூட பழகின ஒரு உணர்வை தோன்ற மாதிரி தான் போஸ்வெல் எழுதியிருப்பார். இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இலக்கிய வட்டாரத்தில் ஜான்சன் தொடாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பர்சனாலிட்டி அவர். ஜான்சன் லண்டனுக்கு 1737 அவருடைய மாணவரான டேவிட் கேரிக்கோடு வராரு. வந்த உடனே அவர் எஸ்ஸேஸ், ரிவ்யூஸு, பார்லிமெண்ட்ரி லெட்டர்ஸ்லாம் ஜென்டில்மென்ஸ் மேகசினில் எழுத ஆரம்பிக்கிறாரு. 1738 அவரோட முதல் படைப்பான லண்டன் இதை அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. 1744 அவருடைய நண்பரான ரிச்சர்ட் சாவேஜ் அவரோட வாழ்க்கையை பற்றி அவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு. 1741 அவரோட 2 பிரபலமான படைப்புகள், த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ்ன்ற ஒரு கவிதையும், ஐரன்ற ஒரு ட்ராமாவையும் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. 1747 1756 வரைக்கும் ஒரு முக்கியமான வேலையில் அவர் ஈடுபடுறாரு. என்னென்னா, ஆங்கிலத்தில் முதல் டிக்ஷனரி அதை அவர் தயாரிக்கிறாரு. இது டிக்ஷனரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்ற பேரில் வருது. இதுதான் இங்கிலீஷ் லெக்ஸோகிராஃபிக்கு ஒரு அடித்தளம்னே சொல்லலாம். இதில் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் அந்த வார்த்தைக்கான இல்லஸ்ட்ரேஷன், அதாவது அர்த்தத்தோட, அதோட டெஃபினிஷன்ஸோட, அதுக்கான கொட்டேஷன்ஸும் கொடுக்குறாரு. அந்த கொட்டேஷன்ஸ் எங்கேருந்து அவர் எடுத்தாருன்னா, அது வரைக்கும் படைக்கப்பட்ட இலக்கிய படைப்புகள்லேருந்து இருக்கக்கூடிய கொட்டேஷன்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு எல்லா புத்தகத்திலும் படிச்சிருக்கணும், அவர் காலகட்டம் வரைக்கும் பப்ளிஷ் ஆன எல்லா படைப்புகளுமே அவர் படைச்சிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்காக எந்தெந்த இலக்கியத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்து அந்த கொட்டேஷன் எடுத்து எழுதணுன்னா அது ஒரு சாதாரண காரணம் இல்லை, அசாதாரண காரியம்னு சொல்லலாம். அவருக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளுக்கான அர்த்தம், மீனிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிக்ஷனரியை படைக்கிறதுக்கு யாருமே முற்படல. இந்த புஸ்தகம் எட்டிமாலஜியில் கொஞ்சம் வீக்குன்னு சொன்னாலும், ஜான்சனுடைய அந்த படைப்பு ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் அட்டெம்ப்ட் இன் லெக்சிகோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம். இந்த டிக்ஷனரி ஜான்சனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. என்ன சந்தர்ப்பம்னா, ஒரு நீண்ட கடிதத்தை லார்ட் செஸ்டர்ஃபீல்டுக்கு எழுதி அமைச்சார். இது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் டு சிஸ்டம் ஆஃப் பேட்ரனேஜ் இன் லிட்ரேச்சர்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி பேட்ரனேஜ்லாம் இப்போ ஒரு ஏதாவது படைக்கிறாங்க, எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, பண உதவி செய்கிறது தான் பேட்ரனேஜ்னு அர்த்தம். 1850 ஜான்சன் 2 பீரியாடிக்கல்ஸ்க்கு எழுத ஆரம்பித்தார். முதல்ல ரேம்லருக்கும், அதுக்கப்புறம் ஐட்லருக்கும் அவர் எழுத ஆரம்பித்தார். அவர் எழுதின ஒரே நாவலான ராசலீலா 1859 வெளிவந்தது. அதுக்குள்ள அவர் 1762 300 பவுண்ட் பென்ஷன் வாங்குகிற அளவுக்கு அவர் உயர்ந்துட்டார். அது மாத்திரம் இல்லாமல் அவரோட டிக்ஷனரியும் அவரை பொருளாதாரத்தில் நல்லா உயர்த்தி அவர் பிரபலமாக்கிடுச்சு. இந்த நேரத்தில் தான் 1864 அவர் லிட்ரரி கிளப்பை ஆரம்பித்தார். இது அறிஞர்கள்லாம், எழுத்தாளர்கள், தலை சிறந்த மனிதர்கள்லாம் கூடுற ஒரு இடமா இருந்தது. முக்கியமாக சொல்ல போனால் கோல்ட்ஸ்மித், பர்கி, கிப்பன், ரெய்னால்ட்ஸ்லாம் அங்கே அடிக்கடி வரவங்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1765 அவர் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர், இதில் தான் அவருடைய ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்ன்ற பிரபலமான எழுத்து வெளிவந்தது. இன்னொரு பிரபலமான படைப்புன்னு பார்த்தீங்கன்னா த லைவ்ஸ் ஆஃப் போயட்ஸ். இது அவர் 1778 81 வரைக்கும் இந்த படைப்பில் ஈடுபட்டார். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் போய்ட்ரி, காவ்லேலேருந்து கிரே வரைக்கும் எல்லாரை பற்றியும் அவர் எழுதியிருக்காரு. இதில் அவரோட கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன் ரொம்ப பாராட்டலான்னு சொல்லலாம். அதெல்லாம் ஜான்சன் கிரேயோ மில்டனையும் ரொம்ப ஹார்ஷாக தான் அதில் ட்ரீட் பண்ணியிருப்பார்.
கடைசி அவருடைய படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னி டு த வெஸ்டர்ன் ஐலண்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்டுன்னு அவர் எழுதுனது தான். அது வந்து 1775 பப்ளிஷ் ஆச்சு. இதில் வந்து அவர் பாஸ்வெல்லோட டூர் ஆஃப் த ஹெப்ரிட்ஸ் அந்த இடத்துக்கு போனதை பற்றி தான் அதில் எழுதியிருப்பார். ஜான்சனோட வாழ்க்கையை வந்து போஸ்வெல்லோடைய படைப்பில் நம்ம நல்லாவே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஜான்சனோட படைப்புகளை விட ஜான்சன் உயர்ந்து நிற்கிறாருன்னா அதுக்கு போஸ்வெல்லோடைய அந்த பயோகிராஃபியும் கூட சொல்லலாம். ஜான்சன் வந்து ஒருத்தரோட உரையாடுறாருன்னா அதில் நகைச்சுவையும் இருக்கும், அறிவு சார்ந்த விஷயங்களும் இருக்கும். இது போஸ்வெல் வந்து அவருடைய படைப்பில் ஜான்சனுடைய அந்த அறிவுத்தன்மையை நல்லா வெளிப்படுத்தியிருப்பார். அதே சமயத்தில் ஜான்சனுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன குறைபாடுகள் அதையும் எழுதியிருப்பார். அவருக்குள்ளே இருந்த அந்த தன்னம்பிக்கை, அவருடைய ஞானம், அதே மாதிரி எதையுமே விடாமல் செய்யக்கூடிய அந்த முயற்சி, அதையெல்லாம் அருமையாக அவர் எடுத்து போட்டிருப்பார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜான்சனுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காது இருந்தாலும் கிரிட்டிக் ஆஃப் லிட்ரேச்சராக விமர்சகராக ஜான்சன் வந்து உயர்ந்த நிலையில் தான் இருப்பார். அவர் ஒரு கிளாசிஸ்ட் அண்ட் மொரலிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் ரொம்ப அருமையாக புத்தி கூர்மையோட காமன் சென்ஸோடு எழுதியிருப்பார். ஜான்சனோட டோன் ஆஃப் ஃபிலாசபின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் அவருடைய உடல்நிலை குறைபாடுனே சொல்லலாம். ஏன்னா அதனாலேயும் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஹோப், கரேஜ் அண்ட் காம்ப்ரமைஸ் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். தன்னம்பிக்கை தரக்கூடிய செய்திகளை தான் அவர் வெளியிட்டிருக்காரு. ஒரு ப்ரோஸ் ரைட்டராக பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டைல் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக, கிளியராக, எலிகண்ட்டாக இருக்கும். அவரோட எழுத்தே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அவரோட வெக்காபுலரி, அதாவது அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் லாட்டினைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்ட் அண்ட் ஆன்டிதிசியஸாக இருக்கும். ஜான்சனோட மொழி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அதில் ஒரு அன்பு இருக்கும், ஒரு பேஷனட் ஃபீலிங், வார்ம் இமேஜினேஷன். எல்லாத்துக்கும் மேலே ஜான்சன் கிட்டே இருந்தது ஒரிஜினாலிட்டி. அவர் யாரை பார்த்தும் காப்பி பண்ணதில்லை, யாருடைய ஸ்டைலையும் அவர் பின்பற்றினதும் இல்லை. ஜான்சனோட பைட்டி அண்ட் ஹியூமனிட்டி, அதாவது மனித தன்மைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நிஜமாகவே ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை புரிஞ்ச ஒரு மனுஷனாக எழுதியிருப்பார். ஆனால் அதுக்காக சென்டிமெண்டெல்லாம் எழுத மாட்டார். ஆனால் அவரோட ஸ்ட்ராங் பர்சனல் மேனர் வந்து அவரோட எழுத்துக்களை வெளிப்படையாகவே தெரியும். இலக்கியம் அவரை பொறுத்த வரைக்கும் முடிவு கிடையாது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு. அதனால தான் பார்த்திங்கன்னா ஜான்சன்ற மனுஷனை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவரோட படைப்புகள் வந்து ரசித்து மெய்மறந்து வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா ஜான்சன் அதை விடவும் உயர்ந்த, அவர் படைப்புகளை விடவும் உயர்ந்த ஒரு மனிதராக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவார். ஜான்சனை பற்றி நீங்களும் அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.